ஹஜ்ரத் அலி இப்னு முவாஃபிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஒரு தடவை ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டேன். காபாவை தவாப் செய்தேன், ஹஜருல் அஸ்வதை முத்தமிட்டேன், 2 ரகாத்துக்கள் தவாஃபுடைய சுன்னத்தையும் நான் நிறைவேற்றினேன். பின்பு காபாவினுடைய அந்த சுவரை பிடித்துக் கொண்டு அந்த இடத்திலே அமர்ந்து அழுந்தவனாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருக்கிறேன். யா அல்லாஹ், உன்னுடைய பரிசுத்தமான இந்த வீட்டிற்கு நான் வருகை தந்து என்னால் முடித்தால் நான் சில அமல்களை செய்து முடித்துள்ளேன். என்னுடைய இந்த முயற்சி எந்த அளவு கபூலானதோ இல்லையோ என்பதை நான் அறிய மாட்டேன் என்று அவர்கள் துஆவிலே இந்த வார்த்தைகளை கூறிக்கொண்டு அழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஒரு சிறு தூக்கம் ஏற்பட்டது. அந்த தூக்கத்திலே மறைமுகமாக ஒரு சத்தம் கேட்கின்றது, அலி இப்னு முவாஃபிர் அவர்களே, நாம் உங்களுடைய பேச்சை செவிமடுத்தோம், நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு கேட்டுச்சு. நீங்க உங்களோட வீட்டுக்கு நீங்க யாரை முஹப்பத் வைக்கின்றீர்களோ அவர்களை தானே உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் அனுப்பீர்கள் என்று ஒரு சத்தம் கேட்டது. இனிமேல் இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய வீட்டுக்கு எவ்வாறு நாம் முஹப்பத் வைக்கக்கூடிய மனிதர்களை அழைக்கின்றோமோ இவ்வாறு அல்லாஹ் அவனுடைய வீட்டிற்கு அவன் முஹப்பத் வைக்கக்கூடிய மனிதர்களை அழைக்கின்றான். ஹஜ்ஜுடைய காலம் நெருங்கிவிட்டது, ஹஜ்ஜுடைய நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது. பாக்கியசாலிகள் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஆயத்தத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். ஹரமை தையிபை, மக்கா மதீனாவை நோக்கி ஹஜ்ஜுடைய காஃபிலாக்கள் கூட்டம் கூட்டமாக செல்வதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடம் பரிசுத்தமான ஒரு இடம், தூய்மையான ஒரு இடம். அதனுடைய அந்த அழகை ரசிப்பதற்கும் அங்கு போய் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியத்தை நிறைவேற்றுவதற்கும் அல்லாஹ் தஆலா யாரை தேர்ந்தெடுத்துள்ளானோ அவர்கள் அதற்குண்டான ஆயத்தங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இப்படியான பாக்கியத்தை நமக்கும் நசீபாக்குவானாக. ஹஜ்ஜுடைய பாக்கியம், உம்ராவுடைய பாக்கியம், அதன் பின்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மதீனாவை காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. இனிமேல் இஸ்லாமிய சகோதரர்கள், இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள் இருக்கின்றன. இந்த 5 கடமைகளில் 5வது அல்லாஹ் நம் மீது கடமையாக்கியதுதான் ஹஜ். அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையில் குறிப்பிடுகின்றான், வலில்லாஹி அலன் நாஸ் ஹிஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. அல்லாஹ் தஆலா மனிதனின் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றான். யாருக்கு அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய சக்தி இருக்கின்றதோ, அந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய சக்தி இருக்கின்றதோ, இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நிறைய ஹதீஸ்களின் மூலமாக இதை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். உலமாக்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள்? யாருக்கு சக்தி இருக்கின்றதோ, என்ன சக்தி? செல்வதற்குரிய சக்தி, பிரயாண ஏற்பாடுகளும் அங்கு சென்றதன் பின்னால் தங்குவது, சாப்பிடுவது, அவர்களுடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய சக்தியும், அந்த பாக்கியத்தை, அந்த அந்தஸ்தை யாருக்கு அல்லாஹ் நசீபாக்கி இருக்கின்றாரோ அவர்கள் மீது ஹஜ்ஜை நிறைவேற்றுவது ஃபர்து. அவர்கள் மீது யாருக்கு செல்ல முடியுமோ, பிரயாணம் செய்ய முடியுமோ, யாருக்கு அங்கு சென்று அவர்களுடைய அன்றாட தேவைகள், தங்கக்கூடிய வசதி, சாப்பாடு, இவை போன்ற இந்த செயல்களை செய்வதற்கு அல்லாஹ் சக்தியை வழங்கி இருக்கின்றாரோ அவர்கள் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவது கடமையாகும். கட்டாயம் நிறைவேற்றியே ஆக வேண்டும். யாரும் சாட்டு போக்குகளை சொல்ல முடியாது. 2 பொம்பளை பிள்ளைங்கிறாங்க, 2 குமரிங்கிறாங்க, கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டே போகுமே, கடன் கொஞ்சம் நீங்குது, கடனை கட்டாயம் கொடுக்கணும். அல்லது வியாபாரத்துல காசை போட்டிருக்கிறார், பெரிய பெரிய வியாபாரங்கள், பெரிய பெரிய கோடிக்கணக்கான டர்ன் ஓவர், ஆனால் ஹஜ்ஜை நிறைவேற்றிக்கிறீர்களா? இன்னும் நிறைவேற்றியது கிடையாது. அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, ஹஜ்ஜை நிறைவேற்றுவது யாருக்கு அல்லாஹ் சக்தியை வழங்கி இருக்கின்றானோ, யாரின் மீது ஹஜ் கடமையோ அவர்கள் அதை சாட்டு போக்குகளை கூறி அதை தள்ளி போட முடியாது. மார்க்கம் இதைத்தான் கட்டுத்தரும். கடமையா உடனே நிறைவேற்றி விட வேண்டும். ஏன் அவ்வாறு
நிறைவேற்றாவிட்டால் இதை பற்றிய கடிந்துரைகள், நிறைவேற்றாமல் இருப்பவனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகளை பற்றி நம்ம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறார்கள். பிரபல்யமான ஒரு ஹதீஸ், யாருக்கு ஹஜ் கடமையோ, யாருக்கு நிறைவேற்ற முடியுமோ அவருக்கு செல்வதற்கும் பிரச்சனை கிடையாது, அங்கு போய் இருப்பதற்கும் பிரச்சனை கிடையாது, எல்லா ஏற்பாடுகளும் செய்ய முடியும். ஹஜ்ஜும் கடமை. அப்படி இருந்தும் யார் அதை நிறைவேற்றுவதில்லையோ அவர் விரும்பினால் யகூதியாக மரணிக்கட்டும் அல்லது கிறிஸ்தவராக மரணிக்கட்டும். இவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தை என்று பாருங்கள். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து அகிலத்திற்கும் ரஹ்மத். ஒரு முஸ்லிம் அல்லாத மனிதர் இஸ்லாத்தை தழுவினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவு கடந்த சந்தோஷம் அடைவார். முஸ்லிம் அல்லாத நிராகரிப்பிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த நிராகரிப்பிலே இருந்தால் அவர்களை நினைத்து கவலைப்படுவார்கள், துஆ செய்வார்கள். வரலாறுகள் எல்லாம் பார்க்கின்றோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய துஆவிற்கு பின்னால் இஸ்லாத்தை தழுவியவர்கள். அவர்கள் இஸ்லாத்தை தழுவியதற்கு பின்னால் இஸ்லாத்திற்கு ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, நல்ல முறையில் இஸ்லாத்தை வெளிப்படையாக பரப்புவதற்கு உறுதுணையாக அமைந்தது. இப்படி யாராவது இஸ்லாத்தை தழுவினால் அதிகம் சந்தோஷப்படக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாராவது நிராகரிப்பிலே இருந்தால் அவர்களை நினைத்து கவலைப்படக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரின் மீது ஹஜ் கடமையாகியோ அதை அவர் நிறைவேற்றாமல் இருக்கிறார்களோ அவர் யகூதியாக மரணிக்கட்டும் அல்லது கிறிஸ்தவராக மரணிக்கட்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஹஜ் கடமையானால் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவது அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதன் மீது கட்டாயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சாட்டு போக்கு சொல்ல முடியாது, சிறு சிறு காரணங்களை கூற முடியாது. அவ்வாறு கூறாமல் அதை நாங்கள் நிறைவேற்றுவோமே ஆனால் நிச்சயமா அந்த ஹஜ்ஜுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா நமக்கு பல பரக்கத்துடைய வாயில்களை திறந்து தருகின்றான். இப்னு ஹப்பான்ல பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ், ஒரு ரிவாயத். ஒரு தடவை ஒரு அன்சாரி சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு வாரா சில கேள்விகளை எடுத்துக்கொண்டு வாரார். அல்லாஹ்வுடைய இறுதி நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை பார்த்து கேட்கிறாங்க, தோழரே, நீங்க விரும்பினால் நீங்க கேட்க இருக்கக்கூடிய கேள்விகளையும் நான் கேட்கிறேன். நீங்க என்ன கேள்வியை கேட்கறதுக்கு வந்திருக்கிறீங்களோ அந்த கேள்வியை நானே சொல்லட்டுமா? அப்பொழுது அந்த தோழர் சொல்றாரு, யார் சொல்றதா தாங்களே சொல்லும். நான் என்ன கேள்வியை கேட்டு வந்திருக்கின்றேனோ அந்த கேள்வியை தாங்களே கூறுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுறாங்க, நீங்க கேட்டு வந்த கேள்வி என்னவென்றால், ஒரு கேள்வி என்ன, ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்காக வேண்டி தன்னுடைய வீட்டை விட்டு வெளியாகி செல்வாரையானால் அவருக்கு என்ன சவாபு, அவருக்கு என்ன நன்மை வழங்கப்படும்? இன்னும் ஒரு கேள்வி, அந்த ஹாஜி அரஃபா மைதானத்திலே தரிப்படுவாரே அந்த நேரத்தில் அவருக்கு என்ன நன்மை வழங்கப்படும்? இன்னும் ஒரு கேள்வி, அந்த ஹாஜி ஜமராத்துல ஷைத்தான்களுக்கு கல்லறிவாரே இதன் மூலம் அவருக்கு என்ன நன்மை வழங்கப்படும்? இன்னும் ஒரு கேள்வி, அந்த ஹாஜி கடமைகளை நிறைவேற்றியதற்கு பின்னால் தன்னுடைய முடிகளை களைவாரே அந்த முடிகளை களையக்கூடிய நேரத்தில் அவருக்கு என்ன நன்மை வழங்கப்படும்? இன்னும் ஒரு கேள்வி என்னவென்றால், அந்த ஹாஜி தன்னுடைய கடைசி தவாஃபை நிறைவேற்றுவாரே அதற்கு என்ன நன்மை வழங்கப்படும்? அப்பொழுது அந்த அன்சாரி தோழர் சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த அல்லாஹ் உங்களை உண்மையான நபியாக அனுப்பினானோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக கூறுகிறேன், நான் கேட்க வந்த கேள்விகள் எல்லாமே இதுதான். யா ரசூலுல்லாஹ், திரும்பவும் சொல்றாங்க அந்த தோழர், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கேள்விகளுக்கு உண்டான பதிலை நீங்க சொல்லித்தாங்க. யா ரசூலுல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்போ ஒரு ஹாஜி தன்னுடைய வீட்டில் இருந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வெளியாகின்றாரோ அவர் பிரயாணம் செய்யக்கூடிய அந்த பிராணியுடைய ஒவ்வொரு எட்டுக்கும் பதிலாக, ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் பதிலாக அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு ஒரு நன்மையை வழங்கி விடுகின்றார். அவருடைய ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. மேலும் இரண்டாவது, அந்த ஹாஜி அரஃபாவுடைய மைதானத்திலே தரிப்படுவாரே, அரஃபா என்றால் அதுதான் ஹஜ், அரஃபாவிலே தரிப்படுவதுதான் ஹஜ். எந்த ஹாஜி அந்த அரஃபாவிலே ஒரு ஹாஜி தரிப்படுவாரே, அப்படி தரிப்படுவாரே ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த நேரத்துல இந்த துனியாவுடைய வானத்தின் மீது தஜல்லியாகின்றான். தஜல்லியாகி கூறுகின்றான், மலக்குகளே நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், இந்த மனிதனுடைய பாவத்தை நான் மன்னித்திருக்கிறேன். இந்த மனிதனுடைய பாவம் கடலில் இருக்கக்கூடிய நுரைகளுடைய அளவு இருந்தாலும் சரி அவருடைய பாவங்களை நான் மன்னித்திருக்கிறேன்.
இதுதான் அரபால் அந்த ஹாஜி தரிப்படக்கூடிய நேரத்தில் அவருக்கு கிடைக்கக்கூடிய சவா. மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஹாஜி ஜமராத்துல ஷைத்தான்களுக்கு கல்லெறிவாரே அவ்வாறு கல்லெறியக்கூடியதனுடைய நன்மை இருக்கின்றது. இதை கியாமத்து வரைக்கும் அதனுடைய நன்மையை யாராலும் உணர முடியாது. அவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் தஆலா வழங்கி விடுகிறார். இன்னும் கூறினார்கள், எப்ப அந்த ஹாஜி தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய முடிகளை களைகிறாரோ அவருடைய ஒவ்வொரு முடிக்கும் பதிலாக கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் தஆலா அந்த ஹாஜிக்கு ஒரு நூல், ஒரு ஒளியை வழங்கி விடுகிறார். ஒரு நூலை, ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு நூல். இதே போன்று அந்த ஹாஜி எப்ப தன்னுடைய கடைசி தவாஃபை நிறைவேற்றுகிறாரோ அந்த ஹாஜி எப்படிப்பட்ட மனிதர் என்றால், ஒரு தாயுடைய வயிற்றில் இருந்து குழந்தை பிறக்குமே அந்த நேரத்தில் எவ்வாறு அந்த குழந்தை பரிசுத்தமாக இருக்குமோ, எந்த பாவமுமே இல்லாமல் இருக்குமோ, அதே போன்று அந்த ஹாஜி பாவமே இல்லாத மனிதனை போல ஆகிவிடுகிறார். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களை பெரியார், இதுதான் ஹஜ்ஜுடைய பிரயோஜனம். யாருக்கு ஹஜ்ஜை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றானோ இந்த மனிதர்களுக்கு வழங்கப்படக்கூடிய நியாமத்துக்கள் சவால்களை பாருங்கள். ஒவ்வொரு அடிக்கும் ஒரு நன்மை மன்னிக்க, ஒரு நன்மை வழங்கப்படும், ஒரு பாவம் மன்னிக்கப்படும். தலையில் முடியை களைந்தால் ஒவ்வொரு முடிக்கும் பதிலாக கியாமத்தில் ஒரு நூறு வழங்கப்படும். இப்படி நிறைய சிறப்புகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிக்கிறார்கள். உண்மையில் மக்பூலான ஹஜ்ஜுடைய நன்மை என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்பூலான ஹஜ்ஜுடைய நன்மை சுவர்க்கம். அதனுடைய நன்மை சுவர்க்கம். மேலும் யார் ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறாரோ அவருடைய முன்னைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. எந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறாரோ அவர் கியாமத்துடைய நாள்ல தன்னுடைய குடும்பத்தினர்களில் இருந்தும் 400 மனிதர்களுக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடியவராக, 400 மனிதர்களுக்கு ஷஃபாஅத்துடைய பாக்கியம் அவருக்கு கிடைக்கும். மேலும் யார் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய ஹாஜி இருக்கின்றாரே அவர் யாருக்காக வேண்டி பாவம் மன்னிப்பு போகிறாரோ அவருடைய பாவம் அல்லாஹ் மன்னிக்கிறார். அதுக்குதான் நாம என்ன செய்யறோம்? ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்துல இதுவும் இன்னைக்கு நாளுக்கு நாள் குறைஞ்சு கொண்டே போகுது. போராடாம போயிட்டு வரோம். முந்தைய அப்படி இல்லை. போகக்கூடியவர்களை கண்ணியமான முறையில கண்ணியப்படுத்தி அவர்களை அனுப்பி வைப்போம். முசாஃபஹா செய்து, முஆனகா செய்து எங்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்க. ஏன்? ஹதீஸ் ஷரீஃபுடைய விளக்கம் அவ்வாறு இருக்கிறது. அந்த ஹாஜி யாருக்காக வேண்டி மன்னிப்பு கோருகிறாரோ அந்த மனிதனுடைய பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறார். மேலும் எந்த ஹாஜி அந்த ஹஜ்ஜுடைய பிரயாணத்தின் போது மரணித்து விடுகிறாரோ அவர் நாளை கியாமத்துடைய நாள்ல அவருடைய கபரில் இருந்து தல்பியா கூறியவாறு, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று கூறியவாறு அவருடைய கபரில் இருந்து அந்த ஹாஜியை எழுப்புவார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம். அதே போன்ற அன்பின் சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய நேரத்துல அந்த ஹாஜி ஒரு ரூபாவை செலவழிப்பானே ஆனால் அந்த ஒரு ரூபாய்க்கு பகரமாக 10 லட்சம் ரூபாய்கள் செலவு செய்த நன்மையை அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கிறார். ஒரு ரூபாய்க்கு 10 லட்சம் ரூபாய். சுப்ஹானல்லாஹ். அதே போன்று அந்த ஹாஜி அந்த தவாப் செய்கின்றாரே, காபாவை தவாப் செய்வாரே ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு 60 ரஹ்மத்துக்கள் இறக்கப்பட்டு விடுகிறது. மேலும் ஒரு ஹாஜி அந்த காபா இருக்கின்றதே, தவாஃபுடைய இடம் இருக்கின்றதே, அந்த இடத்தில் தொழுவாரே ஆனால் அவரின் மீது 40 ரஹ்மத்துக்கள் அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கின்றார். மேலும் அந்த ஹாஜி அந்த காபா இருக்கின்றதே அந்த காபாவை வெறுமனே பார்த்து கொண்டிருந்தார். தொழுவல்ல, தவாஃப் செய்யல, தவாஃப் செஞ்சா வேற நன்மை, தொழுதா வேற நன்மை, பார்த்து கொண்டு மாத்திரம் இருப்பாரே ஆனால் அல்லாஹ்வுடைய 20 ரஹ்மத்துக்கள் அந்த ஹாஜியின் மீது இறக்கப்பட்டது. இப்படி எல்லாம் நிறைய சிறப்புகள் அன்பின் சகோதரர்களே. யாருக்கு அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குகின்றானோ, யார் மீது அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்குகின்றானோ அவர்கள் இந்த ஹஜ்ஜுடைய விடயத்தில் ஒரு நாளும் பின்னடைந்து விடக்கூடாது, தள்ளி போடக்கூடாது. அந்த தள்ளி போடுவதன் மூலமாக அந்த தள்ளி போடக்கூடிய தருணத்தில் நமக்கு மௌத்து வந்து விட்டார். நாம் சிந்திக்கிறேன். இன்னைக்கு நான் வாழ்ந்த அப்படித்தான் இருக்கு. வாழ போறது 50ஓ 60ஓ, ஆனா நாங்க நினைச்சு கொண்டிருக்கிற 150 வருஷம் வாழ போறோம். என்ன சரி ஒரு ஏற்பாடு செஞ்சீங்களா? இல்ல செய்வோம், இல்ல செய்வோம், பின்னுக்கு செய்வோம், பின்னுக்கு எப்ப பின்னுக்கு நினைச்சு கொண்டிருக்கிற நாங்க 800 வருஷம் வாழ போறோம். எல்லா வேலையும் அப்படித்தான் நினைக்கிறீங்க. எனவே அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, அமல்களுடைய விஷயத்துல யாருக்கு அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்குகின்றானோ அவர்கள் அந்த ஹஜ்ஜை உரிய நேரத்தில் நிறைவேற்றுவது அவர்கள் மீது கடமை. அதை ஒரு நாளும் தள்ளி போடக்கூடாது. இதன் மூலமாக அல்லாஹ் வறுமையை நீக்கி விடுகின்றான். ஹாஜிமாறு நாம பார்க்கிற ஹாஜி ஆஜின்றமே சொல்றாங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா அவருக்கு வறுமை ஏற்படாது. ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத்தை வைப்பான். ரிஸ்க் என்றால் சாப்பாடு மாத்திரம் இல்லை, வாழ்வாதாரங்கள் அனைத்துமே ரிஸ்க் தான்.
வாழ்வதற்கு ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவை இருக்கின்றதோ, அது ஆடைகளாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், சாப்பிடக்கூடிய வஸ்துக்களாக இருந்தாலும், அனைத்து வாழ்வாதாரமும் ரிசுக்கில் அடங்குகிறது. இந்த ரிசுக்கை அல்லாஹ் தஆலா ஹாஜிக்கு விஸ்தீர்ணப்படுத்தி கொடுக்கின்றார். ஒரு நாளும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்களை பாருங்க, வறுமை அவர்களுக்கு ஏற்படாது. அல்லாஹ் கஷ்டத்தை கொடுக்க மாட்டான். அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செஞ்சு கொண்டே தான் இருப்பான். ஹஜ்ஜுடைய பரக்கத். எனவே அன்பின் சகோதரர்களை, பெரியார்களை, இப்படி யாருக்கெல்லாம் ஹஜ்ஜை அல்லாஹ் தஆலா நசீபாக்கி இருக்கின்றாரோ அவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் யாருக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் இல்லையோ, யாருக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் இல்லையோ, ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு வசதி வாய்ப்பு இல்லை, ஆனாலும் உள்ளத்திலே கவலை, நானும் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும், நானும் காபாவை தவாப் செய்ய வேண்டும், நானும் முஸ்தலிஃபாவுல அரஃபாத்ல மினாத்ல தங்க வேண்டும், இப்படியான கவலை யாருக்கு இருக்கின்றதோ அவர்களையும் இஸ்லாமிய மார்க்கம் வெறுமனே விட்டுவிடும். யாருக்கு ஹஜ்ஜுடைய கடமையோ அவர் அதை நிறைவேற்றுவார். யாருக்கு ஹஜ்ஜு கடமை அல்லையோ, யாரின் மீது ஹஜ்ஜு கட்டாயம் கிடையாதோ அவர்களுக்கு உள்ளத்திலே கவலை ஏற்படுமே. இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன வழங்குகின்றார்? ஒரு ஹதீஸ் ஷரீஃப்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் ஷரீஃப் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. ஒருத்தர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருந்த நேரத்தில் கேட்டோம், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذهبல் அக்னியாஉ பில் அஜ்ர், வசதி வாய்ப்பு அல்லாஹ் யாருக்கு கொடுத்திருக்கிறானோ நாயகமே அவர்கள் நன்மையில் முந்திக் கொள்கிறார்கள், நன்மையை அதிகமாக செய்கிறார்கள். யாருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பு கொடுத்திருக்கிறானோ, சொத்து செல்வங்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ, இந்த பணக்கார மனிதர்கள் நன்மையில் முந்திக் கொள்கிறார்கள், அதிகமாக செய்கிறார்கள். எவ்வாறு? அவர்களை ஹஜ் செய்யறாங்க. யார் சொல்லலாம்? நாங்க ஹஜ் செய்யாம இருக்கிறோம், நாங்க எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை, நாங்க பணக்காரர்கள் கிடையாது, எனவே நாங்க ஹஜ் செய்வதில்லை. வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்கள். மேலும் பணத்தின் மூலமாக என்னென்ன நன்மைகளை செய்ய முடியுமோ அந்த நன்மைகளை பணக்காரர்கள் செய்கிறார்கள். சதகாக்கள் கொடுக்கின்றார்கள், ஜகாத் கொடுக்கின்றார்கள், தான தர்மங்களை வழங்கி நன்மையில் அவர்கள் முந்தி விடுகிறார்கள். நாங்க தொழுகிறோம், அவர்களும் தொழுகிறாங்க, நாங்க நோன்பு வைக்கின்றோம், அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள், நாங்கள் குர்ஆன் ஓதுகின்றோம், அவர்கள் குர்ஆன் ஓதுகிறார்கள். இது அனைவரும் ஒன்று. ஆனால் வசதி வாய்ப்பு படைத்தவர்கள் பணத்தின் மூலமாக என்ன அமல்களை செய்ய முடியுமோ அந்த அமல்களை செய்து அவர்கள் முந்திக் கொள்கிறார்கள் நாயகமே என்று ஒரு சஹாபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறிய நேரத்துல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இப்படியான ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? அந்த அமலை நீங்கள் செய்வீர்கள். ஆனால் வசதி வாய்ப்பு படைத்த மனிதர்கள் யார் பணத்தின் மூலமாக நன்மையில் முந்திக் கொள்கிறார்களோ, ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்களோ, ஜகாத் கொடுக்கிறார்களோ, தான தர்மங்களை வழங்குகிறார்களோ, இவர்கள் எவ்வாறு பணத்தின் மூலமாக நன்மையில் முந்திக் கொள்கிறார்களோ அதே போன்று நீங்களும் அந்த நன்மையை பெற்றுக் கொள்வதற்குரிய ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கூறிவிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒவ்வொரு தொழுகைக்கும் நியத்து வச்சுக்கோங்க, இந்த அமலை நாங்களும் செய்வோம். லேசான ஒரு அமல், ஹஜ்ஜுக்கு தான் போக கிடைக்கல, ஹஜ்ஜுடைய நன்மையை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த தளம் உள்ளத்துல அந்த தேடல், அந்த ஆசை யாருக்கு இருக்கிறதோ அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை நசீபாக்குவான் இன்ஷா அல்லாஹ். அதே போன்றுதான் அவ்வாறு செல்ல முடியாமல் தவிக்கக்கூடிய மனிதர்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தரக்கூடிய விடயம் என்ன? ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் 33 தடவைகள் சுப்ஹானல்லாஹ், 33 தடவைகள் அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவைகள் அல்லாஹு அக்பர் என்பதையும் ஓதிவார்கள். எவ்வளவு லேசான வாங்க! அல்லாஹ்வுடைய சிக்கர், அல்லாஹ்வுடைய தஸ்பீஹா, அல்லாஹ்வுடைய தக்பீரா இவைகளை மொழிவோமே ஆனால் அந்த நன்மைகள், வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் பணத்தின் மூலமாக செய்யக்கூடிய நன்மைகளை இந்த மனிதன் பெற்றுக் கொள்ளலாம். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் சுப்ஹானல்லாஹ் 33 தடவைகள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகள், அல்லாஹு அக்பர் 33 தடவைகள். இன்னைக்கு நாம பதறி கொடுத்தா தொழுகிறது, தொழுத உடனே ஓடுறது, தஸ்பீஹாத்துகள் கிடையாது, துஆக்கள் கிடையாது, தக்பீராத்துகள் கிடையாது. ஒரு காலம் நெரிச்சு தொழுது முடிஞ்சு சாப்பிட கையை போட்டு தஸ்பீஹ் எடுத்த வெளியே சலாம் கொடுத்தோடனே தஸ்பீஹ் எடுத்த சுப்ஹானல்லாஹ் சொல்ல, இன்னைக்கு அதே சாக்கு அதே கை உள்ளுக்க போவதான தஸ்பீஹ் வருது, இல்ல போன் தான் வருது, எத்தனை மிஸ் கால், எத்தனை மெசேஜஸ் வருது. அன்பின் சகோதரர்களை, பெரியார்களை சிந்திக்க வேண்டும். எப்படியான நன்மை, லேசான முறையில் நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு யாருக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் இல்லையோ அவர்களும் அந்த பாக்கியத்தினுடைய நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய விடயம் தான் இந்த சிக்ர்கள், இந்த அஸ்கார்கள், தஸ்பீஹாக்கள். இதே போன்று நிறைய விடயங்கள் இருக்கின்றன. அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, அருமை சஹாபாக்கள் பட்ட அந்த ஆசையை பாருங்க. பணக்காரர் வசதி வாய்ப்பு இருக்குது, அவருக்கு நல்ல வீடு இருக்குது, நல்ல கார் இருக்குது, நல்ல சாப்பாடு சாப்பிடாது, நாம சாப்பிடலையே,
அந்த முறையில் கவலைப்படவில்லை, மாறாக நன்மைகளில் அவர்கள் முந்திக் கொள்கிறார்கள். நாயகமே, நாமும் அந்த நன்மையை பெற வேண்டும் அல்லவா? எனவே தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசீஃபாக்களை கற்றுக் கொடுத்தார்கள். இதே போன்ற சகோதரர்களை, பெரியார்களே, ஜிக்ர் இருக்கின்றதே, இது உன்னதமான ஒரு அமல், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய ஒரு அமல், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய அமல். எனவே நாம் முயற்சி செய்து இந்த ஜிக்ரை நாம் இதே போன்று, இந்த ஜிக்ரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இதே போன்று இன்னும் ஒரு அமல் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு அமல், தன்னுடைய தாய் தந்தையை கருணையுடைய பார்வையை கொண்டு பார்ப்பதும் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மை அந்த மனிதனுக்கு வழங்கும். உம்மா வாப்பாவை இறக்கத்தோட பார்க்கும், டெய்லி வீட்டுல ஒரு ஹஜ் செய்ய இருக்கிறது. பெருமான சொல்லக்கூடிய நேரத்தில் தாய் தந்தையில யாரு ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை யாரு இறக்கத்தோடு பார்க்கிறாங்க, அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மை வழங்கப்படும். சஹாபாக்கள் கேட்கிறவங்க யார் சொல்லுவா, ஒரு நாளைக்கு 100 தடவை பார்த்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்னா, அல்லாஹு அக்பர் வ அக்பர், நிச்சயமாக அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிக அதிகமாக பரிசுத்தமானவன். அப்படின்னா 100 தடவை பார்த்தா 100 தடவை ஹஜ்ஜுடைய நன்மை அல்லாஹ் அவர்களுக்கு செய்வார். எனவே இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் தாய் தந்தையை நாங்கள் தூரமாக கூடாது. தாய் தந்தை இருவரும் நம்முடைய சுவர்க்கம். இந்த சுவர்க்கத்தை நாங்கள் வீட்டுல வச்சுக்கொண்டு தலையை தேய்ச்சு கொண்டிருக்கிறோம். தாய் தந்தையை கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை வழங்குவான். நாளை நாம் பெற்றோர்களாக மாறும் போது அந்த கண்ணியம் நம்முடைய குழந்தைகளின் மூலமாக நமக்கு வழங்கப்படும். எனவே தாய் தந்தையை இரக்கத்தோடு பார்க்கக்கூடிய அந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பழக்கம் இருக்கு. எப்ப பிரயாணத்துக்கு போறதா இருந்தாலும் உம்மாட்ட வந்து சலாம் சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்க யா உம்மத்தா வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. என் அருமை தாயே, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத், சாந்தி, சமாதானம், பரக்கத், ரஹ்மத் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு மேல இறக்குவானாங்க. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, வலைக்க ஸலாம் யா புனைய வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. என் அருமை மகனே, உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா ரஹ்மத், பரக்கத், நிஅமத் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் வழங்குவானாக. பின்பு ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய தாயை பார்த்து சொல்லுவாங்க, தாயே, அல்லாஹ் உங்களோட மீது ரஹ்மத் செய்வானாக. நீங்க எப்படி எங்களுக்கு சின்ன வயசுல இறக்கம் காட்டினீங்களோ அதே மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு இறக்கம் காட்டுவாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவரை பார்த்து தாய் திரும்பவும் ஒரு துஆவை செய்வாங்க, அவனே அல்லாஹ் உங்களுக்கும் ரஹ்மத் செய்வானாக. எப்படி நாம சின்னத்தவங்களே பார்த்தோமோ அதே மாதிரி பெருசாவி நீங்க என்னடைய பாக்குறீங்களே, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. தாயுடைய துஆவை நாம் பெற்றுக்கொள்ள, தாய் தந்தையுடைய சிறப்புகள் பேசிக்கொண்டே போகலாம். எனவே இதுவும் ஒரு அமல். தாய் தந்தை இருந்தால் அவர்களை கண்ணியமான முறையில, இரக்கமான முறையில, இரக்கத்தோட பார்ப்பதும் ஹஜ்ஜுடைய நன்மையை நமக்கு ஈர்த்து தரக்கூடியது. யாருடைய தாய் தந்தை ஹயாத்தோடு இல்லையோ அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதையும் பெற்று விடுகிறார்கள். அதற்கும் சொல்லி தந்தார்கள், யாருடைய தாய் தந்தை இருவரோ அல்லது ஒருவரோ மரணித்து விட்டார்களோ அவருடைய கபருக்கு போய் ஜியாரத் செய்யுங்க, அவருடைய கபருக்கு போய் ஈசாவை சவாப் செய்யுங்க, அவர்களுக்கு அவன் குர்ஆனுடைய வசனங்களை ஓதி நன்மைகளை அனுப்பி வைங்கள். அவ்வாறு செய்தாலும் அவருக்கும் ஹஜ்ஜுடைய நன்மை அல்லாஹ். எனவே தாய் தந்தையுடைய கபரை தரிசிக்கக்கூடிய பழக்கம் நிகழ்த்திக்கணும். ஒரு காலம் நினைச்சு கிழமை போவாங்க, மூத்தா போன புதுசுல கிழமை போறது, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போறது. இப்பயும் நான் சில மனிதர்களை ஜுமாவுடைய நாட்கள்ல ஜனாதாக்கள் ஏற்பட்டால் காலை நேரத்துல போனா காணக்கூடிய அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. சில மனிதர்கள் ஒவ்வொரு வாரமும் சுபவுடைய தொழுகைக்கு பின்னால கபருஸ்தான் போய் உம்மா வாப்பாக்கு ஓதிட்டு தான் கடையை வந்து திறக்கலாம். இவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த தாய் தந்தைக்கு அப்படியான குழந்தைகள் கிடைத்தது எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்றைக்கு உம்மா வாப்பாட கபரு எங்க இருக்குன்னு அடையாளம் தெரியாது. தாய் தந்தையோட கபரு எங்க அடைக்கிறேன்னு கேட்ட அடையாளம் தெரியும். அந்த முறையில பராமரிப்பே இல்லாமல் விட்டுவிடப்பட்டது. அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, நிறைய விஷயம் இருக்குது. அதே போன்று இன்னும் ஒரு விடயம் இருக்குது. தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றுவதும் ஹஜ்ஜுடைய நன்மை அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லாஹ். நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான ஒரு ஹதீஸ் ஷரீஃப் ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்றாங்க. அபூ தாவூத்ல பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ் ஷரீஃப், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துள்ளார்கள், எந்த மனிதர் வீட்டில இருந்து சுத்தமாக குளித்து உதுவெடுத்து எல்லாம் செய்துவிட்டு ஜமாஅத்தோடு ஃபர்மான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பள்ளி வாயிலுக்கு செல்கின்றாரோ அவர் இஹ்ராம் அணிந்து கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மனிதரை போல, வீட்டுல சுத்தமாகி, வீட்டுல கிளீனாகி, வீட்டுல உருவெடுத்து ஃபர்துடைய தொழுகை ஃபர்மான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக பள்ளி வாசலுக்கு செல்கிறாரோ அவருடைய நன்மை எவ்வாறு என்றால் இஹ்ராம் அணிந்து கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மனிதரை போல. சுப்ஹானல்லாஹ். மேலும் யார் சாஸ்துடைய தொழுகை, துஹாவுடைய தொழுகை எனக்கு தெரியும்,
சூரியன் உதயமா எந்த தொழுகையாக இருந்தாலும் சூரியன் உதயமானதன் உடனே நாங்கள் தொழுவது நமக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்படும். மார்க்கத்துல தொழுவது அனுமதிக்கப்படாத சில நேரங்கள் எங்களுக்கு சரியத்துடைய இருப்பு கிடையாது. கொஞ்ச நாளைக்கு சில நேரத்துக்கு ஃபஜருக்கு கண் குளிப்பு வரல, கண் தோறப்படலன்னா எழுதி பார்க்க சூரியன் சன்ரைஸ் என்ன சரி கலாவை தொட்டு போட்டாச்சு. அன்பின் சகோதரர்கள், சூரியன் உதயமானதன் பின்னால் 20 நிமிடங்கள் கழித்துத்தான் தொழ முடியும். அதற்கடையில நாம தொழுவக்கூடாது, தொழுவ முடியாது. மார்க்கத்துல அந்த நேரம் சில நேரம் கழிக்குது, அந்த இதே மாதிரி சன்செட்டுடைய நேரங்கள். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த 20 நிமிடங்கள் கழித்ததன் பின்னால் தான் தொழ வேண்டும். ஃபஜ்ருடைய கலாவா இருந்தாலும் சரி, இஷ்ராக் ஷாஸ் துஹாவுடைய தொழுகைகளா இருந்தாலும் சரி, அனைத்தும் நாங்கள் 20-25 நிமிஷம் கழிச்சுதான் நாங்கள் தொழக்கூடிய பழக்கத்தை ஏற்பட்டோம். எனவே இந்த தொழுகை இந்த தொழுகை துஹாவுடைய தொழுகையை தொழுதால் அவருக்கு ஒரு உம்ராவுடைய நன்மையை அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கிறார். இன்னும் ஒரு ஹதீஸ் ஷரீஃப்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துள்ளார்கள், லதாயிஃபுல் மஆரிஃப்ல பதிவு செய்யப்பட்டுள்ளது, இஷாவுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுவது ஒரு ஹஜ் செய்ததை போன்றதாகும். இஷாவுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுவது ஒரு ஹஜ் செய்ததை போன்றதாகும். மேலும் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுவது ஒரு உம்ராவை நிறைவேற்றியது போலாகும். சுப்ஹானல்லாஹ். எனவே இந்த பழக்கங்கள் ஏற்படணும். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால பள்ளி வாசல்ல அமர்ந்திருந்து இஷ்ராக்குடைய சாஸ்துடைய தொழுகைக்கு துஹாவுடைய தொழுகையை நிறைவேற்றி விட்டு நாங்க பள்ளியிலிருந்து வெளியே போகணும். ஃபஜ்ருக்கு வந்தால் உட்கார்ந்து அமல இபாதத் தஸ்பீஹாத்துகள் தஹ்மீதுகள் நாங்கள் ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் போன்ற வார்த்தைகளை நாங்கள் கூறக்கூடிய அந்த பழக்கங்கள் நமக்கு ஏற்படும். ஒரு ஹதீஸ் ஷரீஃப்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் காலையிலும் மாலையிலும் 100 தடவைகள் சுப்ஹானல்லாஹ் என்று கூறுகிறார். எத்தனை தடவை? 100 தடவைகள் சுப்ஹானல்லாஹ் என்று கூறுகிறாரோ அவர் 100 ஹஜ் செய்த மனிதரை போல. இந்த நல்ல விஷயத்தை சொல்ல போல கூட எங்களோட வாயில சுப்ஹானல்லாஹ் வருது. ஏன் எங்களோட யோசனை வேற எங்கேயோ, எங்களோட உடம்பு இங்கே இருக்குது, கல்வி வேற எங்கோ இருக்கு. அமல் இபாதத்தின் மீது ரூஹானியத் எங்களுக்கு இல்லை. காரணம், அந்த அமல் இபாதத்துடைய இன்பத்தை நாம் இன்னும் பெறவில்லை. தொழுகையா இருந்தாலும் ஜுமாவா இருந்தாலும் ஒரு பாரத்தை தான் எடுத்துட்டாங்க. எந்த அமலா இருந்தாலும் பாரம், சரியான பாரமாயிட்டா. தொழுவனுமே இல்ல. அல்லாஹ்வுடைய இபாதத், அல்லாஹ் நம்மை படைத்திருப்பதே இபாதத்துக்கு தான். எனவே இன்பத்தோடு செய்வோமே ஆனால், அதை நல்ல கண்ணியமான முறையில ஆசை ஆர்வத்தோடு செய்வோமே ஆனால் அந்த இபாதத்துடைய ரூஹானியத் கிடைக்கும். சில மனிதர்கள் பழக்கம் இருக்குது, ஜுமாவுக்கு வந்தாலும் கூட பயான் நடைபெறக்கூடிய நேரத்துல போனை தான் கிண்டி கொண்டிருப்பான். ஜுமாவுக்கு நேரத்தோட வந்துருவான். வந்து போனை கையில எடுத்து கிண்ட ஆரம்பித்தால் பயான் முடிகிற வரைக்கும் போனை கிண்டி கொண்டிருப்பான். சில மனிதர்கள் ஹுதுபா மின்பர்ல ஹுதுபா ஓதப்படும் போது கூட போன் எடுத்து கிண்டி கொண்டிருக்கிறது நாம பார்ப்போம். அன்பின் சகோதரர்களை, பெரிய இபாதத்துக்காக வேண்டி எங்களுக்கு சில குறிப்பிட்ட நேரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. அந்த நேரங்களை இபாதத்துக்கு என்று நாங்கள் ஒதுக்கினால் அதில் இபாதத்தை செய்ய வேண்டும். இஹ்லாஸோடு, உள தூய்மையோடு, இன்பத்தோடு, நல்ல முறையில் நாங்கள் செய்வோமே ஆனால் அந்த இபாதத்துடைய இன்பம், அதை உணரக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும். ரூஹானியத், அதனுடைய ஸ்பிரிச்சுவல் பவர், ஆன்மீகம் எங்களுக்கு கிடைக்கும். அந்த இபாதத்துடைய ரூஹானியத் கிடைச்சா அந்த மனுஷன் பள்ளியிலேயே தான் இருக்க ஆசைப்படுவான். குர்ஆன கையில் எடுத்தா வைக்கிறதுக்கு மனசு வராது, ஓதிக்கொண்டே இருக்காது. தஸ்பீஹை கையில் எடுத்தா ஸலவாத் ஓதிக்கொண்டே இருக்கும், ஜிக்ர் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். பள்ளிக்கு வந்தா பள்ளியிலே இருக்கிற போல என்ன செய்ய, உலகத்திலே நாம சம்பாதிக்கிறோம், அதுக்காக வேண்டி வெளியே போகணும். இன்னைக்கு நாம உலகத்திலே இருக்கின்றோம், பள்ளிக்கும் போகணும் தானே நாம பள்ளிக்கிறோம். இது நமக்கு நேர் மாற்றமாக நாம் நடக்கிறோம். எனவே அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, இப்படியான சில அமல்கள் இருக்கின்றன. இந்த அமல்களின் மூலமாகவும் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய நன்மைகளை அந்த மனிதர்களுக்கு வழங்குகின்றார். எனவே துஹாவுடைய தொழுகைகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று பள்ளி வாசல்ல ஜமாஅத்தோடு தொழக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தஸ்பீஹாத்துகள், தஹ்மீதாத்துகள், தக்பீராத்துகள், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் போன்ற வார்த்தைகளை நாங்கள் மொழிய வேண்டும். மேலும் சுப்ஹானல்லாஹ்வை அதிகமாக காலையிலும் மாலையிலும் நாங்கள் மொழியக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறு நாங்கள் செய்வோமே ஆனால் ஹஜ்ஜுடைய அந்த கவலை, உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கவலைக்குண்டான கூலிய நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு நசீபாகுவார். எனவே யாருக்கு ஹஜ் கடமையாக்கப்பட்டுள்ளதோ அந்த பாக்கிய சாதிகள் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதில் சோம்பேறித்தனம் காட்டக்கூடாது என்பதுதான் மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு படிப்பினை. எனவே நாம் முயற்சி செய்து இந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் அந்த ஹஜ்ஜுடைய சிந்தனையோடு ஹஜ்ஜாஜிகள் போவாங்க, அரபால் இருப்பாங்க, மினால் இருப்பாங்க, துஆ கேட்பாங்க, முஸ்தலிஃபாவுக்கு போவாங்க, பெருநாள் கொண்டாடுவாங்க. அந்த சிந்தனைகளை இங்கதான் இருக்கிறோம், எங்களோட ஊர்ல இருக்கிற, எங்களோட நாட்டில் இருக்கிற ஒரு சிந்தனை.
ஒரு திங்கிங். அவங்க இந்த நேரத்துல இப்படி செய்யறாங்க, இந்த நேரத்துல ஹஜ்ஜி இப்படி செய்வாங்க. இந்த சிந்தனைகள் நம்முடைய கல்வில ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த சிந்தனைகள் இருந்தால் இதுதான் அந்த தேடல். ஒரு மனிதன் ஆசை வைப்பது, கோபம் கொள்வது, ஒரு அமல செய்யணும், விவாதத்தை செய்யணும்னு மேலெண்ணம் வைப்பது, இந்த ஆசை கல்வில இருந்தால் என்றாவது ஒரு நாள் அந்த ஆசையை கபூல் செய்யப்படும். அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை நசீபாக்குவான். எனவே அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் கேட்டோம் அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வாராக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய மனைவி மக்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் உலக முஸ்லிம்கள் ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்தி அருள்வாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழிப்பதற்காக யார் யாரெல்லாம் சதி செய்கின்றார்களோ யா அல்லாஹ் அவருடைய சதி திட்டங்களை தவிடுபொடியாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் நீயே பாதுகாத்து அருள்வாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி ஆயத்தமாகின்றார்களோ அவருடைய ஹஜ்ஜை ஹஜ்ஜு மப்ரூரானி ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் நமக்கு ஹஜ்ஜுடைய அம்ராவுடைய பாக்கியங்களை நசீபாக்கி அருள்வாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஷஃபாஅத்தோடு சுவர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.